இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எஸ் மேம், சொல்லுங்க. நான் லீலா, நான் மேட்ச் மேக்கர். ரிஷி என்ன வர சொல்லியிருந்தாரு. அடடே, வாங்க வாங்க, உள்ள வாங்க. வாங்க, உள்ள வாங்க மேடம், வாங்க. பேரை சொன்ன உடனே கரெக்டா வந்துட்டாங்க பாத்தியா? வணக்கம். வணக்கங்க, உட்காருங்க. ரிஷி என்ன வர சொல்லியிருந்தாரு. ரிஷி என்கிட்ட சொல்லியிருக்கான். நான் தான் ரிஷியோட பாட்டி, ஹலீன் ஓபராய். இவங்க நீலம், ரிஷியோட அம்மா. அவ கரிஷ்மா, என்னோட பொண்ணு. ஹலோ. அப்புறம் இவ சோனியா, என்னோட பேத்தி, நீலமோட பொண்ணு. இப்படி வந்து உட்காரு சோனியா. வரன் காட்ட வந்திருக்காங்க. இவங்களுக்காக தான் மாப்பிள்ளை பார்க்கணுமா? ஆ பாட்டி என்ன? அதனால என்னம்மா, உனக்கும் நல்ல பையன் கிடைச்சா நல்லது தானே. ரியலி எனக்கு ஏத்த பையனை நானே தேடிக்கிறேன். அண்ட் யூ எனக்காக கிடையாது, வேற யாருக்காக தான் கூப்பிட்டிருக்காங்க. சோ டு யூ ஒர்க் ப்ராப்பர்லி, ஓகே? ஐ அம் டூயிங் மை ஜாப். பட் ஏன் நீங்க இவ்வளவு ரூடா பேசுறீங்க? உங்களுக்கும் ஒரு பையன் பார்க்கணும். நீங்களும் ஒரு நாள் உங்க மாமியார் வீட்டுக்கு போகணும்ல. உங்களோட இந்த ஆட்டிடியூட் எந்த இடத்துலயும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது. எக்ஸ்கியூஸ் மீ, இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க என்கிட்ட? காம் டவுன், இவ்ளோ ஓவர் ரியாக்ட் பண்ணாத. இட்ஸ் ஓகே சோனியா. இந்த காலத்து பசங்கள்லாம் இப்படித்தான், கொஞ்சம் ஓவரா பேசுவாங்க. தண்ணி எடுத்துக்கங்க. தேங்க்ஸ். சரி, இப்போ நீங்க எந்த பொண்ணுக்காக மாப்பிள்ளை தேடுறீங்க? இந்த வீட்டு மருமகளுக்காக. பேரு லக்ஷ்மி. உங்க மருமகளா? அவங்களுக்காகவா நீங்க மாப்பிள்ளை தேடுறீங்க? எஸ், அது ரிஷிக்கும் லக்ஷ்மிக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம். நீங்க மாப்பிள்ளை தேடுறது உங்க பேரனோட மனைவிக்கா? அவங்களுக்கு டிவோர்ஸும் ஆயிடுச்சா? ஆனா நீங்க அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்க. நான் கரெக்டா தானே சொல்றேன்? கரெக்டு தான். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்டு தான். புரிஞ்சுதான் பேசுறீங்க. இல்ல, உங்க பேரனுக்கு பொண்ணு பாக்குறதுக்காக என்ன கூப்பிட்டுருக்கீங்களா? நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு? இல்ல இல்ல, இப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களோ அதை கரெக்டா தான் புரிஞ்சுக்கிட்டீங்க. என் பேரனுக்காக இல்ல, எங்க மருமகளுக்காக தான் பாக்குறோம். எங்களோட மருமக இப்ப எங்களோட பொண்ணு ஆயிட்டா. திஸ் இஸ் ரியலி ஷாக்கிங், ரைட்? யா, பட் இன் a good way. இன்னைக்கு யார் அவங்க மருமகளை பத்தி யோசிக்கிறாங்க? அவங்களுக்கு டைவர்ஸ் ஆனதுக்கு அப்புறமும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்படின்னா அவங்க ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கணும். அதனாலதான் டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறமும் அவங்கள பொண்ணா பாக்குறீங்க. ஆனா எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல. அவங்க ரொம்ப நல்ல பொண்ணா இருக்காங்க, நீங்க அவங்கள பொண்ணா பாக்குறீங்க, அப்புறம் ஏன் டிவோர்ஸ் பண்ணீங்க? எனிவேஸ், என்னன்னு சொல்றது, எல்லாம் எங்க தலையெழுத்து. மனுஷங்க சில நேரத்துல கெட்டவங்களா இருக்கிறது இல்ல, அவங்களுக்கு கெட்ட நேரம் வந்துடுது, அவ்வளவுதான். அந்த கெட்ட நேரம் அவங்கள ஆட்டி படைக்குது. ஆனா ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்துறேன். டிவோர்ஸ் ஆனதுனால அந்த பொண்ணு மோசமான பொண்ணுன்னு நினைச்சிடாதீங்க. இல்ல, அப்படி சொல்ல மாட்டேன். உங்க மருமகளை பார்க்காமலே அவங்க ரொம்ப நல்ல பொண்ணுன்னு அடிச்சு சொல்லுவேன். இந்த மாதிரி பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். டைவர்ஸ் ஆன பொண்ணுக்கு மாமியார் வீட்லயே கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னா அதுல இருந்தே அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுன்னு தெரியுது. சித்தி ஷாலுவை கூட்டிட்டு எதுக்காக அங்க போனாங்கன்னே தெரியலையே. கண்டிப்பா அங்க போய் சண்டை போடுவாங்க. அட கடவுளே, அக்காவை தான் திட்டிட்டு இருப்பாங்க. அக்காவை எல்லா திட்டையும் வாங்கிட்டு நின்னுட்டு இருப்பான். ஏன் சித்தி இப்படி எல்லாம் பண்றாங்க? யார பத்தியும் யோசிக்க மாட்டேங்கிறாங்க. சித்தி, நீங்க அக்கா கிட்ட சண்டை போட போனீங்களா? கையில கத்தி இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஏன் கத்தியோட போகலன்னு தான் தெரியல. என்ன சித்தி? மவுத் க்ளோஸ். அதற்கட்டும் அவுலா, நீ இப்பதான் நான் வெளிய இருந்து உள்ள வரேன். ஒரு கிளாஸ் தண்ணி கூட கொடுக்காம என் ஹெட்ல டான்சிங் ஆடுற. அவுலாடி நீ? நான் தண்ணி கொண்டு வரேன். இல்ல இருக்கட்டும், உன் நாடகம்லாம் தேவையில்ல. நான் ஒரு நாடகம் ஆடல சித்தி, நீங்க தான் ஆடிட்டு இருக்கீங்க. வாட் யூ டெல்? என்னடி, என்ன சொன்ன இப்போ? ஏன் சித்தி நடிக்கிறீங்க? எங்க மேல அக்கறை இருக்கிற மாதிரி சும்மா நடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. உங்க நடிப்பெல்லாம் ரொம்பவே பெரிய அளவுல இருக்கு சித்தி. உங்களுக்கு எங்க மேல அக்கறையே இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு வெறும் பணம் தான் வேணும். நீங்களும் பல்வேறு பேசிக்கிட்டீங்களா? அது எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டேன். அவனோட சந்தோஷத்தை யோசிக்கிறதுக்கு முன்னாடி லக்ஷ்மியோட சந்தோஷத்தை பத்தி அவன் யோசிக்கிறவனா இருக்கணும். அவனோட அடையாளத்துல அவனுக்குள்ள அவளை ஏத்துக்கிறவனா இருக்கணும். லக்ஷ்மி அப்படிதான் பண்ணுவா, இப்பவும் பண்ணிட்டு இருக்கா. அவ்வளவுதான். இதுதான்
அப்புறம் இன்னொரு விஷயம் எல்லாத்த விட முக்கியமான விஷயம், லக்ஷ்மிக்கு வேலை செய்யறதுன்னா ரொம்ப பிடிக்கும். அவ நாள் முழுக்க ஓடிக்கிட்டே இருப்பா, இங்க இருந்து அங்க இருந்து இங்கன்னு வீடு முழுக்க ஓடுவா. அவ நாள் முழுக்க ஓடி டயர்ட் ஆயிட்டானா அப்ப புருஷன் அவ காலை பிடிச்சு விட்டுறவனா இருக்கணும். அவ அதை இல்லைன்னு சொல்லக்கூடாது. சீரியஸாவா அண்ணா? நீ லக்ஷ்மிக்கு கால் அமுக்கி விட்டியா? ஆ. அவ கேட்டிருந்தா கண்டிப்பா நான் அமைக்க விட்டுருப்பேன். ஒருவேளை நீ வேலை செஞ்சு டயர்ட் ஆனதுக்கு அப்புறம் உன் கால் வலிக்குதுன்னு உன் புருஷன் அமுக்க சொன்னா அவ உன் காலை அழுத்தி விடுவான்ல. ஆப்வியஸ்லி இருக்கலாம். மேட்டர் ஓவர். எனிவேஸ் லெட்ஸ் கெட் டு தி பாயிண்ட். இப்போ நான் இது வரைக்கும் சொன்னல, இதெல்லாம் வெறும் பாதி விஷயம் தான். இன்னும் கூட என்னோட போன்ல நிறைய இருக்கு, நான் படிச்சு காட்டுறேன். இன்னும் எவ்வளவு இருக்கு ரிஷி? இப்ப ஜஸ்ட் ஆரம்பிச்சிருக்க, அவ்வளவுதான். இன்னும் ஏகப்பட்ட குவாலிட்டிஸ் இருக்கு. இன்னும் கொஞ்சம் தான் பாக்கி இருக்கு. நோ இஷ்யூஸ் ரிஷி, நீங்க சொல்ற எல்லாத்தையுமே நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா இந்த எல்லா குவாலிட்டிஸும் ஒருத்தர்கிட்ட இருக்கிறது ரொம்ப ரேர். ஐ மீன் இம்பாசிபிள். ஏன் லக்ஷ்மி அப்படிதானே இருக்கா? இப்ப நான் என்னென்ன குவாலிட்டிஸ்லாம் சொன்னனோ அத்தனை குவாலிட்டிஸும் லக்ஷ்மி கிட்ட இருக்கு, எல்லாமே. அதனாலதான் அதே மாதிரி பையனை கேட்கிறேன். ஜெனுவன்லி லக்ஷ்மியை டிசர்வ் பண்றவனா இருக்கணும், இல்லனா லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன். போட்டோவை பாருங்க, உங்களுக்கு பிடிச்சு போச்சுன்னா அவ்வளவுதான், நம்ம உடனே பிடிச்சு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். விஷயம் முடிஞ்சது. உன்கிட்ட போட்டோ இருக்கா? யா. தேங்க் யூ. நீ என்னோட பாதி பிரச்சனையை சால்வ் பண்ணிட்ட. அந்த போட்டோ இருக்குல்ல, காட்டு. ஹேண்ட்ஸமான பையன் தானே? ஹேண்ட்ஸமா? ஹேண்ட்ஸமுக்கும் மேல இருப்பாரு. அவர் பார்க்க ரொம்ப அழகா இருப்பாரு. இருங்க பாட்டி, ஐ வில் ஷோ யூ. இங்க பாருங்க, லக்ஷ்மிக்கு கரெக்டா இருப்பார்ல? எஸ். நம்ம லக்ஷ்மிக்காகவே இவன் பிறந்த மாதிரி இருக்கேடா. ஆயுஷ் கொஞ்சம் காட்டுறான் ப்ரோ. அப்படியே பர்ஃபெக்ட்டா இருக்கார்ல? நானும் சொல்றேன், இவர்தான் கரெக்டா இருப்பாரு. மேட் ஃபார் ஈச் அதர். அதாவது கடவுள் அமைச்சு வச்ச ஜோடி. அந்த மாதிரி. சேம் கரெக்டா இருக்கும். இவங்களுக்கும் காட்டேன். இவங்க ரெண்டு பேர் ஜோடி பொருத்தம் ரொம்ப நல்லா இருக்கு. நான் சொல்றேன், இந்த பையன் தான் லக்ஷ்மி இன்னைக்கு கரெக்டா இருப்பாரு. ஐ வில் ஷோ. ஒரு நிமிஷம். எனக்கு காட்டு. இருங்க ப்ரோ, அவசரப்படாதீங்க, நான் காட்டுறேன். ப்ளீஸ் காம் டவுன். எனக்கு காட்டு. லக்ஷ்மிக்காக எந்த பையனை செலக்ட் பண்ணிருக்கேன்னு நான் பாக்குறேன். What the hell? உனக்கு என்ன பைத்தியமாடா? என்னாச்சு? ஆண்டி, இவன் ரிஷியோட போட்டோவை காட்டிட்டு இருக்கான். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஆயுஷ், கிண்டல் பண்றியா? இது ஒரு சீரியஸ் மேட்டர்னு சொல்லி நடுவுல வந்து. ஆயுஷ், உனக்கு என்னாச்சு? ஏன் லக்ஷ்மி பின்னாடி இப்படி பைத்தியம் மாதிரி அலையிற? பின்ன என்ன? இந்த போட்டோவை காட்டி நீ என்ன சொல்ல வர? மறுபடியும் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறியா? Of course.